ஹாய்! எல்லாருக்குமே தைப்பொங்கல், மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லார் வீட்லேயுமே பொங்கல் நல்லபடியா பொங்கணுன்ட்டு நான் வேண்டிக்கிறேன். எனக்கும் பொங்கல் பார்த்திங்கன்னா சூப்பரா போச்சு. இந்த வீடியோ மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு மதியானமா ஷூட் பண்ணியிருந்த வீடியோ தான். இப்போ நான் சென்னையில் இருக்கேன். 2 நாளாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் த்ரோட் பெயின், பேச முடியல. அதனால தான் வீடியோ லேட்டாக அப்லோட் பண்ணியிருக்கேன். மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி சாயங்காலமாக தான் நான் சென்னைக்கு கிளம்ப போகிறேன். ஸோ அன்றைக்கி மதியானமாக பார்த்திங்கன்னா அண்ணி ஸ்பெஷலாக சமைச்சிருந்தாங்க. அவங்க ஸ்டைலில் கொஞ்சம் காரசாரமாக சூப்பராகவே இருக்கும். சிக்கன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, சிக்கன் 65 அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக தடல் புடலாக சமைச்சு போட்டிருந்தாங்க. எல்லாருமே பேசிட்டு ஜாலியாக சமைச்சிருந்தோம். 4 நாள் லீவ் பார்த்திங்கன்னா எப்படி போச்சுன்னே தெரியல. பட் இப்போ பாப்பாவுக்கு டெஸ்ட் இருக்குது. அப்படி இல்லைன்னா கூட நான் சாட்டர்டே தான் கிளம்பியிருப்பேன். டெஸ்ட் இருக்கனால கம்பல்சரி போயே தான் ஆகணும். வேறு வழி இல்லை. எல்லாருமே சமைச்சு ஃபேமிலியாக உக்காந்து சாப்பிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். அன்றைக்கி சாயங்காலமாக பார்த்திங்கன்னா ஜல்லிக்கட்டு ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கான இடத்துக்கு தான் அண்ணா எங்களை கூட்டு போகிறதா சொல்லியிருந்தாங்க. பட் நான் அன்றைக்கி போகல. பாப்பா, எங்கள் அண்ணா, அக்கா, அண்ணி தான் போயிருந்தாங்க. பாப்பா தான் ஷூட் பண்ணிவிட்டு வந்திருந்தா. நான் வீடியோவில் தான் இந்த பிளேஸ் எல்லாம் பார்த்துருந்தேன். நாளைக்கு காலையில் கிளம்பலான்னு பார்த்தா, எங்கள் அண்ணி இருக்க ஏரியா பார்த்திங்கன்னா ஜல்லிக்கட்டு நடக்கிற இடம் தான். ஸோ அந்த குறிப்பிட்ட பிளேஸில் க்ளோஸ் பண்ணி வச்சுருவாங்க. பைக்கோ, காரோ எதுவுமே நம்மளால் போக முடியாது. ஸோ நாங்கள் வெட்னஸ்டே நைட்டே கிளம்புற மாதிரி ஆயிடுச்சு. உதயநிதி ஸ்டாலின் அவங்க தான் வரப்போகிறாங்க. அவங்களுக்கான ஸ்டேஜ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜல்லிக்கட்டில் ஜெயிக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸுன்னு காரு, டிராக்டர், பைக்கு அதெல்லாம் வச்சுருந்தாங்க. இந்த ஸ்டேஜில் உட்காந்து தான் ஜல்லிக்கட்டு பார்க்கணும். அதுவும் பாப்பா வீடியோ ஷூட் பண்ணி வந்திருந்தா. எல்லாமே பார்த்துட்டு நைட்டு பார்த்திங்கன்னா ஒரு 7:00 நாங்கள் சென்னைக்கு கிளம்பியாச்சு. ரோடு ரொம்பவே ஃப்ரீயாக இருந்தது. வரப்போ ஹெவி டிராஃபிக்காக இருந்தது. பட் ரொம்ப ஃப்ரீயாக இருந்ததுனால சென்னைக்கு சீக்கிரமாகவே நாங்கள் ரீச் ஆகிட்டோம். நாளைக்கு பொங்கலுக்கான லாங் வீடியோ போடுவேன். பிடிச்சிருந்தா பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.